தமிழக முன்னாள் பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கரூரில் நடைபெற்ற முப்பெரு விழாவை விமர்சித்துள்ளார். பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இது முப்பெரு விழாவா அல்லது முற்றிலும் பொய்யான விழாவா என்று விமர்சித்துள்ளார். மேலும் கிராமத்து மக்களின் உரிமையை திராவிட முன்னேற்றக் கழகம் பறித்து கொண்டிருக்கிறது எனவும், இவர்கள் மாநில உரிமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தமிழிசை சவுந்தரராஜன் ஆவேசத்துடன் பேட்டியளித்துள்ளார். கரூர்ல ஒரு முப்பெரும் விழா நடந்திருக்கிறது. அது முப்பெரும் விழாவா முற்றிலும் பொய்கள் விழாவான்னு எனக்கு தெரியல. ஏதோ மத்திய அரசு கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பதை போலவும், தமிழகத்தில் உரிமைகள் எல்லாம் பறிபோய் கொண்டிருப்பதை போலவும், தமிழகத்திற்கு இவர்கள் தான் இன்று உரிமையை வாங்கி கொடுப்பதற்காக போராடி கொண்டிருப்பதை போலவும் ஒரு மாய தோற்றத்தை முதல்வர் ஸ்டாலின் ஏற்படுத்தி இருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் கேட்குறேன், இன்னைக்கு மட்டுமே 127.5 கோடி ரூபாய் உள்ளாட்சி அமைப்புகளுக்காக மத்திய அரசு விடுவித்திருக்கிறது. ஆனால் நீங்கள் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தினீங்களா? ஆக மக்களின் உரிமையை, கிராமத்து மக்களின் உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் பறித்து கொண்டிருக்கிறது. இவங்க மாநில உரிமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஊழல் மலிந்திருக்கின்ற திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட மாட்டோம். நீங்கள் உள்ள விட மாட்டோம் இல்லை, தொடர நிச்சயமாக 2026 நிச்சயமாக தொடர விட மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி மிக சிறப்பாக மாநாடு ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தாராம். எந்த செந்தில் பாலாஜி? சிறைக்குள்ளே இருக்க வேண்டிய செந்தில் பாலாஜியே அப்படியே பெருமை மிகு. நான் கேட்குறேன், எதுக்கு அதே செந்தில் பாலாஜி மீது நீங்கள் வழக்கு தொடர்ந்தீர்கள் என்பதற்கு நீங்கள் பதில் கூற முடியுமா?